அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு எக்ஸாமுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறாங்க, அது என்னைக்கு பண்ண போகிறாங்க, என்ன இதுவரையும் அந்த அந்த எக்ஸாமுடைய கவுன்சிலிங்கு ரிசல்ட்டு இதெல்லாம் என்ன முடிஞ்சிருக்கு அப்படிங்கக்கூடிய அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு மாதத்தினுடைய அந்த இதில் அப்டேட் பண்ணுவாங்க. அது பேர் என்னென்னா செலெக்ஷன் ஷெட்யூல்னு பேர். நம்ம அதை ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதில் ஒவ்வொரு எக்ஸாமுடைய அந்த ஆன்சர் கீ எப்போ வெளியிட்டாங்க, எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வெளியிட்டாங்க, அடுத்து எப்போ வெளிவரும், இந்த மாதிரி அப்டேட்லாம் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு தெரியும், குரூப் 4 அக்டோபர் 2025 அக்டோபர் மாதம் ரிசல்ட் வெளிவரும்னு போட்டிருக்காங்க. குரூப் 1A பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வரும் போட்டிருக்காங்க. குரூப் 1க்கு அதே மாதிரி ஆகஸ்ட்டில், குரூப் 5Aக்கு ரிசல்ட்டை ஏற்கனவே இது பண்ணியாச்சுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கவுன்சிலிங்கும் முடிச்சாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய டிப்ளமோ ஐடியில் எக்ஸாமுக்கு ஃபேஸ் 4 கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஏஐ எக்ஸாமுக்கு ஃபேஸ் 5 கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் குரூப் 2 சர்வீஸுக்கு ஃபேஸ் 1, அப்புறம் குரூப் 2A சர்வீஸுக்கு ஃபேஸ் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பழைய குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் 8 கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோடு இன்ஸ்பெக்டருக்கு கவுன்சிலிங்கு ஃபிசிக்கல் சிவி முடிஞ்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் சிவி முடிஞ்சு அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸையும் பெண்டிங்னு போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸையும் அவங்க பெண்டிங்னு போட்டிருக்காங்க. ரிசல்ட்டு வெளியிட்டாச்சு, கவுன்சிலிங் போயாச்சு, எல்லோரும் போய் போஸ்டார் செலக்ட் பண்ணாலும் அந்த கேஸை அவங்க காட்டியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய மற்ற போஸ்ட் எல்லாம் மோட்டர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ ஃபிசிக்கல் சிவி முடிஞ்சு போஸ்ட் செலக்ட் பண்ணாலும் அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஓகேங்களா, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறனால இதெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுவோம். ரோடு இன்ஸ்பெக்டருடைய உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு யாருக்கு ஃபேவராக வரும், அது என்ன, அது தீர்ப்பு எந்த மாதிரி வரும், அந்த தீர்ப்பினுடைய முடிவு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்ன பண்ணுறாங்க, எப்போ வரும் அப்படின்னு பார்க்கக்கூடிய இதுதான் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணுவாங்க. இது எப்போ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு அதில் மேலேயே போட்டிருப்பாங்க. லாஸ்ட் அப்டேட்டட் 8/8. ஓகேங்களா, ஸோ நம்ம அதான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்குங்க. தேங்க்யூ.